சேனலை பார்க்க அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. காமெடி நடிகர் நாகேஷ். காமெடி லெஜெண்ட்னாலே இவரை சொல்லலாம். 60-70களில் தமிழ் சினிமாவின் காமெடி கதாபாத்திர நாயகன்னா அது இவர் தான். மக்களுக்கு இவர்கிட்ட பிடிச்ச விஷயமே இவர் எப்போதுமே எனர்ஜெட்டிக்கா இருப்பாரு. அது மட்டும் இல்லைங்க, இவர் பேசும்போது கூட ஒரு காமெடியை நார்மலா கன்வே பண்ணிடுவாரு. ஊதுபத்தி எழுத்தாப்புற தீர்த்தம் நெய்வேத்தியத்துக்கு ஊருகா. என்னதான் இவர் முன்னாடி இருந்த சினிமா அரசியல்களுக்கு ரொம்ப பிடிச்ச தெரிஞ்சவரா இருந்தாலும் ஒரு 2K ஜென்ரேஷன் பாயா நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து சிரிச்சது வசந்த மாளிகை படத்துல இவருடைய காமெடியை பார்த்ததாம். இந்த அளவுக்கு எனர்ஜெட்டிக்கான ஒரு பாடி லாங்குவேஜ், பேசும்போது கொடுக்குற அந்த கவுண்டர் இப்படின்னு சொல்லிட்டே போகலாம். பட் இன்னைக்கு சிவாஜி சாரோட ஒரு படத்துல டைரக்டரே வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு காமெடியான தக் மொமெண்ட்டை பண்ணியிருக்காரு. அது எந்த சிவாஜியோட படம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தில்லானா மோனாமல் படம் தான். ஸோ இந்த படத்தில் எந்த சீனில் அந்த தக் மூமெண்ட்டை பண்ணியிருக்காரு அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் அந்த படத்தை நார்மலாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு திரும்ப போய் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் விழுந்து விழுந்து சிரிப்பீங்க. ரொம்ப பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சீன் எந்த இடத்துல வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நாகேஷ் வந்து சிங்கப்பூர் மைனரை மோகனா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. ஆனால் மோகனாவுக்கு இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கூட இஷ்டமே இருக்காது. ஸோ ஒரு நாள் ஈவினிங் நாகேஷ் வந்து மோகனாவோட அம்மாவை தேடி வீட்டுக்கு வருவார். அப்போ வீட்டுக்கு வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருப்பார். அப்புறம் அவங்க அம்மா வருவாங்க. 2 பேரும் சிங்கப்பூர் மைனர் மோகனாவை இம்ப்ரெஸ் பண்ண வைக்க ஒரு பிளான் வந்து போடுவாங்க. ஆக்சுவலாக அந்த பிளானை சொல்கிறதே மோகனாவோட அம்மா தான். இது மோகனாவுக்கு தெரியாம அவங்க வீட்டு வாசல்ல நடக்கும். என்னது பைத்தி நாகப்பட்டினத்துல புயல் வர போதா? இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து அவங்க பிளான் பண்றது. பிளான் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா மிட் ஷாட்ல இருந்து ஃபுல் ஷாட்டா மாறும். இது எதுக்காகனா புதுசா ஒரு கேரக்டர் வந்து அம்மா மோகனாம்மா வந்துட போறாங்க அப்படின்னு அவங்க அம்மாவுக்கு அலர்ட் பண்றதுக்காக. இந்த சீன்ல இவங்க அலர்ட் பண்ண வரதுக்கு முன்னாடி ஃபுல் ஷாட்ல இருக்கும்போதே நாகேஷ் பேசிட்டே இருப்பாரு. ஐயோ நீயும் மூஞ்சியும் எவ்வளவு பெரிய நெத்தி, அதுல எவ்வளவு பெரிய பொட்டு. இப்போ நீங்க பாத்தீங்கல்ல இவர் பேசுறது, இது ஆக்சுவலா ஸ்கிரிப்ட்லயே கிடையாது. ஷாட் மாறும்போது அலர்ட் பண்ற அந்த கேரக்டர் வரும். அப்போ அவங்கள பார்த்துட்டு நாகேஷ் வணக்கம் சொல்லிட்டு போகணும். அவ்வளோதான் ஷாட்டு. அப்போ எதுக்காக அவர் இப்படி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ஷாட்டை ஏபி நாகராஜன் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காருன்னா, நாகேஷ் நீங்கள் வரீங்க, வந்துட்டு அந்த அவங்க வரும்போது அப்படியே அவங்களுக்கு வணக்கம் வச்சுட்டு அப்படியே போயிருங்க, எதுவுமே பேசாதீங்க. ஏற்கனவே இங்கே நிறைய நீங்கள் பேசினதெல்லாம் இருக்குது, அதை நம்ம கட் பண்ணாமல் வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு வணக்கம் வச்சுட்டு போயிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை நாகேஷ் கேட்டுட்டு யோசிச்சுட்டு, ஓகே சார், அப்போது அந்த கேரக்டர் அவங்க வந்து நடந்து வராங்கல்ல, அந்த கேப் டைம் இருக்குல்ல அப்படின்னு கேட்டிருக்காரு. எப்படி அந்த கேரக்டர் வீட்டுக்கு உள்ளேருந்து வாசலுக்கு நடந்து வராங்கல்ல, அந்த ஒரு டைம், அந்த டைம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டேக் எடுக்கும்போது அந்த கேரக்டர் நடந்து வரக்கூடிய அந்த கேப் இருக்குது பாருங்கள், இந்த கேப்லேயே இவர் டைமிங்கில் ஏதோ ஒன்று பேசி விட்டுருக்காரு. ஐயோ நீயும் மூஞ்சியும் எவ்வளவு பெரிய நெத்தி, அதுல எவ்வளவு பெரிய பொட்டு. அது சரி, இது எப்படி நாகேஷ் யோசிச்சாரு, எப்படி டைமிங்கில் அடிச்சாருன்னே வந்து தெரியல. ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காரு. இதை இவங்க படத்தில் கட் பண்ணவே இல்லை, அப்படியே வந்து வச்சுட்டாங்க. ஐயோ அவரே ஊத்தி அவரே குடிக்கிறாரு, பால் குடிக்கிற பால் குடிச்சுட்டாரு பாவி. யோசிச்சு பாருங்க, இந்த படத்தில் டேரக்டருக்கே டேரக்டராக மாறிட்டாரு நாகேஷ். சரி, இந்த விஷயம் உனக்கு எப்படிப்பா தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தக் லைஃப் பட விழாவில் இப்போ ரீசெண்டாக கமல் சார் வந்து பேசியிருந்தார். அவர் தான் இந்த ஒரு விஷயத்த ரொம்ப நார்மலாக சொல்லியிருந்தார், இவ்வளோ டீப்பாக சொல்லலை. பட் நான் வந்து அவர் சொன்ன விஷயத்தை பற்றி படத்தில் பார்த்து கண்டுபிடிச்சி உங்கள்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி புரிகிற மாதிரி சொல்லியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. நம்மள நாகேஷ் ஒன்றும் பேசாதீங்க, நீங்கள் தயவு செய்து வந்து வணக்கம் சொல்லிட்டு உள்ளே போயிடுங்க, இங்கே நிறைய சீன் இருக்கு, நீங்கள் இழுத்துருவீங்க நீங்கள் அப்படின்னு என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு பார்த்துட்டு வணக்கம்மா உள்ளே இருக்கேன் அப்படின்ட்டு போயிட்டு நீங்கள் ஜாஸ்தி படம் ஃபுட்டேஜே ஜாஸ்தியாக இருக்குன்னுலாம் சொல்லியிருக்காங்க. இப்போ வர்ற இங்கேருந்து அதுக்குள்ளே நடக்கிறதுக்குள்ள அந்த டைம் இருக்குல்ல சார் அப்படின்னு. ஐயோ அடா 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 எவ்வளவு பெரிய நெத்தி, எவ்வளவு பெரிய பட்டு, சரி கொடுத்து வச்சவே இடம் இருக்கு வச்சுருக்க.
ஓகே, இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. குறிப்பா நாகேஷ் சார் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஒன்லி சிவாஜி கணேசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இதை மாதிரி நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.